வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்க வந்து இப்போ வீரேஷ் தமிழ் கேமிங். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இது வந்து என்ன விளாட போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் ஸ்பெஷல். இது இங்கே வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட போகிறோம். இது கிளாஸ் சிஆர் ரேங்க்டு. சரி வாங்க போவோம். இன்றைக்கி வந்துட்டு எப்படி பிடிச்சி அடிக்க போகிறேன்னெலாம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் நான் ஃப்ரீ ஃபயர் ஒரு ப்ரோ பிளேயர்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் பாருங்க. இப்படி கெத்தாக இருக்குது அந்த மாதிரிலாம். இதெல்லாம் என் அக்கௌண்ட்டே இல்லை. இது வந்துட்டு எங்கள் அப்பா அக்கௌண்ட் அதான் இருக்கேன். சரி வாங்க. என்னது இது இவ்வளோ லேட் ஆகுது? ஒரு அண்ணா வந்துருக்கேன். மேக்ஸிம் வச்சுருக்கேன். பிஸ்தல் தங்கி சூப்பராக வரும். பிஸ்தல் வச்சு அடிக்காது அடின்னு இங்கிலீஷ் கண்ணா பின்னான்னு போட்டு என்னது கண்ணா பின்னான்னு இருக்குது. எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சுருவோம். இதை கொஞ்சம் பெருசாக வச்சுருவோம். பார் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. செட்டிங்ஸ் மட்டும் ஒன்று மாட்டேன். அந்த ஆரம்பத்தில் எதுக்கடா ஒருத்தா வந்துட்டு ஆஃப்லைன் போயிட்டாங்க. அங்கே பாருங்க, அங்கே நிற்கிறத பார்த்தாலே தெரியல ஆஃப்லைன் போயிருக்கான். என்ன அவசரமோ எதுக்கும் போனோம். என்ன ஆச்சு நம்மளுக்கும் தெரியல, அவனுக்கும் தெரியல. நினச்சிருந்தானே ஹெல்லு போகணும். பாருங்க, உங்களுக்கு சொரணக்கா மேலே மண்டையை கம்பி தானே அடிக்க முடியாது. நம்ம சொல்லி பின்னாடி வந்து முடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் ஒன்றையும் நான் கீழே போய்ட்டு அவங்க சொல்லி முடிக்கிறேன்டா. வாங்கயா இப்போ என் அண்ணன் யாருன்னு சொல்கிறேன். ஐயோ ராயர் யாரடா சொல்கிற? ஐயோ ஐயோ பவர்லாம் போடுறாங்க. ஐயோ காலைல சிலந்தி வேலைலாம் போடுறாங்க. அப்படி ஆனால் நான் அடிக்கலை, வேறு ஒருத்தன் அடித்தான். ஒரே ஒருத்தன் தான் இருக்குது. அப்படியே திரும்ப ஒரு கிலாச்சு இந்த மேட்ச்சில் எடுக்கணும் ப்ளீஸ். போட்டாமையா ஏன்டா அண்ணனுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்த குறைஞ்சாடா போயிடுவீங்க. ஷிஷிக்கு பாருங்க சோடி வீட்டு கூட இருக்கல. எங்கடா அந்த குட் பின்னு? ஏன் இவே தென்டா வந்தவொடனே அப்படி இருக்கடா கேம்குள்ளே வரீங்க. அப்படி வந்துட்டு நான் ஆஃப்லைன்னு சொல்லி என்னது போயிட்டான் போல். அங்கே பாருங்க ஆரியம் மூஞ்சி வரும். மூஞ்சி மாயம் இருப்பேன். ஸ்கோப்பை மட்டும் நான் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். ஸ்கோப் எனக்கு கடுப்பாகுது. எனக்கு ஸ்கோப் இந்த பக்கம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எங்கடா ஸ்கோப்பு என்ன இது மறந்துட்டேன். ஃப்ரீ ஃபயர் விளாண்டு ரொம்ப நாள் ஆகுதுல, அதனால தான். எங்கடா இருக்க? ஆஹா இப்போ லாக்கு. ஐயோ தெரியாமல் பவர் யூஸ் பண்ணி விட்டேன். யாரை இப்போ வச்சுருக்கேன்ட்டு இவனை ரிவைவ் பண்ண போய் நான் காலியாக இருக்க போகிறேன். வர்றேன் உனக்கெலாம் நான் யார் ரிவைவ் பண்ணுவான்? சுட்டோம் அப்படா. ஐயோ 2% அடிக்கிறாங்களே. டேட்டை விட்டுருங்கடா அண்ணே, என்னை விட்டுருங்க. என்னப்பா என்ன வயசு? நான் ஒரு கிலோ அடிச்சிடணும். ஒழுங்காக பார்க்குறப்போ ஒரு கிலோ அடிச்சு வச்சு அது குட் பின் விளாட்றாங்க வயசு. குட் பின் என்னடா அப்படி அடிக்கிற? போடுறான் அவனை. போட்டான் ஒரு தடவை. நான் இப்போ ஹெட் அடிக்காம விட மாட்டேன். அண்ணன் அடிக்கிற அடிலாம் அப்புறமா தெரியும் உங்களுக்கு. பார்த்ததுக்கு புரியும் உங்களுக்கு எப்படி பிடிச்சி அடிக்கிறேன். அண்ணா பிடிக்கிற அடியில் ஆச்சு காய் வேறு ரொம்ப குளருது கைஸ். 50 காயினா எனக்குடா. அங்கே இருக்க நான் போடுறான் கைஸ். இவனுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணுவோம். ஐயா தெரியாமல் அழுகிறத போட்டு விட்டேனே. குட்டு போடுவோம். ஃப்ரெண்டுக்கு ஸ்லாட் பண்ணிப்போம். இல்லை எடுக்க முடியாதா? சரி ஓகே. அட்ரா தம்பி பரம்பரை அவனை போடு. கரெக்டாக ஒழிஞ்சிருந்து அடிக்கிறான். போட்டான்டா. எனக்கு கூட்டு போட்டு விட்டோம். பரவாயில்ல. இன்னைக்கு எல்லோரும் மண்டையும் பிடிச்சி பொழக்க போகிறான்டா. மை ஃபேவரட் கெஸ்ட் தாமஸ் அல்லா. பின்னாடி வர பாம்பை அவனை கட்டி வச்சுக்கிறான். காரணம் பிடிச்ச பாம்பு. இன்னைக்கு எல்லோரும் மண்டையும் சும்மா மண்டையை உடச்சி அவங்க கையில் கொடுக்க போகிறாங்க. அடிக்கிற அடி சும்மா இடி மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்கோ. இவன் யாரா அப்படி அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து மிரள போறீங்க. டாமஸ் செட்ராச்சி எனக்கு வேறு ஒன்று கண்ட்ரோல்ஸ் வர மாட்டேங்குது. டச் விட்டு போயிட்டு இல்லை எப்போயும் மண்டையை உடச்சிருப்பேன். அது வேறு விஷயம். எங்கடா இருக்க? சரிங்களா போட்டுறானோ மேலே தான் நம்ம சுடுற சத்தம் வாங்க. அவன் சோடியை முடிச்சு போடுறோம். ஐயோ
வீடு ஒருத்தவனை போட்டாங்கயோ. டன் டன் டா சுட்டது அவனா. நீ தானே அப்படா போடு போடுவோம் எமௌண்ட்டை. ஹாய் போடு. எமௌண்ட்டை போட்டு வெறுப்பு ஏற்றியாச்சு. இப்படி எமௌண்ட்டை போட்டு வெறுப்பு ஏற்றினா தான் மனசு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். 2 கிலோ வச்சுருக்கோம். நாட் பேட். டெசர்ட் எடுத்துக்கோமா. டெசர்ட் சும்மா எடுக்கிறேன். மஷ்ரூம் பண்ணுறோம். சூப்பர் மெடிக்கல் எடுத்துக்கோம். ஆர்மர்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஏதாவது சண்டைக்கு தயார். இந்த ஸ்கின் இருக்கா? ஓகேங்க. இந்த ஸ்கின் நல்லா இருக்குது. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் கைஸ், ப்ளீஸ் கைஸ். உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோலாம் போட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர்லாம் விளாண்டு போடுறேன்னு உங்களுக்காக ப்ளீஸ் கைஸ் போட்டு விடுங்க. மாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோலாம் போடணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுவோம். நானும் போவேன். அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி எனக்கும் தெரியும். அப்புறம் அவங்களுக்கும் தெரியும். ஐயோ மண்டையா பழந்துறாங்கன்னு சொல்லி பயமாக இருக்கு. ஐயோ மோடி போட்டா. ப்ளீஸ் அவனை திருவை பண்ணுங்கடா. அண்ணனோட சோழியும் பூ முடிச்சிருவாங்க போடையா. குட் பென் வந்து ரிவைவ் பண்ணுறாங்கடா இருக்க. உன் டீம்மேட் அங்கே ஐயோ எனிமி தான் போட்டான்டா ஒருத்தாங்க. பின்னாடியில் சொரணக்காந்து போட்டுருக்கு. இது என்ன கைஸ் கேரக்டர்? இது பண்டிலாக என்னன்னு தெரியல. சூப்பராக இருக்குது கைஸ். இது வச்சுருக்கான் பாருங்களேன். கேரக்டராக பண்டிலான்னு தெரியல. சூப்பராக இருக்குது பார்க்க. கத்தியெல்லாம் வர சொருவிச்சியா. வெற்றி அடிச்சுட்டான். இங்கே ஒருத்தன் ஊக்காங்க ஒழிஞ்சிட்டு இருந்தான். போட்டாட்டி அப்படியே பறந்துட்டு. இன்னும் தாம்சன் தான் தாமஸ்ன்னு சொல்லி விட்டாங்க. தாம்சன் தப்பாக சொல்லிட்டேன். சாரி ஃபார் த மிஸ்டேக். இந்த கண்ணு பர்சன்ட்டு பண்ணிப்போம். இந்த கண்ணு வாங்கலான்னு பார்த்தா காசு இல்லைப்பா. எடுத்துப்போம். ஓகே சூப்பர் மெடிக்கல் ஒன்று வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இந்த 2 கிலோ தாங்க யூஸ் அடிச்சிருக்கோம். இன்னைக்கு அடிக்கிற அடி சும்மா இடி மாதிரி இருக்க போது. வாங்க என்னன்னா அடியெல்லாம் இவ்வளோ போது நல்லாயிருக்கும். பாட்டு பாயில் ஒரே ஒரு ரவுண்டு தான் ஜெயிச்சிக்கிறாங்க சார். இப்போ ஏண்டா நான் அடிச்சிட்டு இருந்தவனே எதுக்குடா ஓசியில் அடிக்கிறீங்க கைஸ்? நம்ம ஜெயிச்சாச்சு. இப்போனே 4 பேர்த்து அடிச்சிட்டான். அடுத்த ரவுண்டு பார்ப்போம். அடுத்த ரவுண்டு அண்ணன் தான் ஜெயிப்பேன். ஐயா இவன் மூஞ்சி வண்டா பார்ப்பேன். அண்ணன் வந்தாலும் பெருமை எனக்கு. சரி இவங்க ஜெயிச்சா அவன் ஜெயிச்சாலும் நம்ம டீம் தான் ஜெயிச்சிச்சு. நான் மொக்கையாக வாங்க ஏன்டா அப்படி விளாண்டணும். சரி வாங்க அடுத்த ரவுண்டு போவோம். இதுக்கு முன்னாடி நான் அலோக்கு மட்டும் வாங்கிட்டேன். இல்லை வாங்கவே இல்லை அலோக்கு. வேறு இல்லை பண்டில் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோக்கா வாங்கிக்கணும் பண்டில். என்ன தெரியாது. ஓசியில் வச்சு கொடுத்துருக்கீங்களா? 1000 பண்டு 1000 ரூபாய் கத்தி கொடுத்துருவீங்க. வேறு ஒன்றும் உங்களை ஓசியில் கொடுத்துருக்காங்க. சுத்தியில் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஓசியில் கொடுத்துருக்கீங்களாடா? ஈஸ்வரா கொடுங்கடா. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. கிராண்ட் ப்ரைஸ் 9 டைமண்டா? ஓ அமௌண்ட்டா? ஒன்றும் இல்லை. ரவுண்டு போவோம். யாரும் 2026ன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி வெடி அடிக்கிறாங்க. ஏன்டா அப்படி வெடி அடிக்கிறீங்க? அவங்க வெடி அடிச்சுட்டு போட்டணும். இங்கே நல்ல மேட்சுக்குள்ளே போவோம். நிறைய இருக்கேன். என்னடா ஐயோ மைக் ஆஃப் பண்ணி தொலைலையாச்சே. எப்பறம் ஆஃப் பண்ணுறது? அவனும் பேசுகிறாங்க. அப்பா எவனும் பேசுகிறாங்க. கரும பயம். ஐயோ கன்று கூட வாங்கலையா? முடிஞ்சிச்சு போங்க. எவன் பேசிக்கிட்டு இருக்கான கூட பயந்துட்டாங்க. எவன்டா அவன் ஏதாச்சும் ஹேக் பண்ண வந்துட்டாங்கன்னு சொல்லி பயந்து விட்டேன். சி ஏன்டா அப்படி பண்ணுறீங்க கருமம்?
சும்மா வந்துட்டு எனக்கு தான் வேணும், அது எனக்கு தான் வேணும், எனக்கு ஏற்றா, அப்போ எனக்கு தான் வேணும். இந்த படம் சார போயில அண்ணன் எடுத்துகிட்டு இருந்து போதுங்கடா அவனை. இன்னும் ஒருத்தவங்க ஆஃப்லைனுக்கு இருக்கான். ஆஃப்லைன் போனவனை பிடிச்சி நான் தான்டா அடிப்பேன். ஆஃப்லைன் போனவன் எனக்கே போட 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 போட்டாச்சுல. எப்படி ஆஃப்லைன் போனவனை பிடிச்சி அடிச்சுட்டு எவ்வளோ சந்தோஷப்படுறோம் பார்த்தீங்களா. கன்னு அவன்ட்டு நாட்டே கொடுத்துருவோம். ஓகே எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்று இதை வச்சுதான். இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கன்று கூட. இதை எடுத்துக்குவோம். வெஸ்ட் பாடி ஆர்மர் மட்டும்தான் எடுத்துருக்கான். பரவாயில்ல. நான் கட்டான வச்சுருக்கான். எப்படா கேம்குள்ளே வரப்போ கட்டானலாம் எடுத்துகிட்டு வரீங்க எப்படின்னு எனக்கும் தெரியல. எனக்கே தெரியல ஈஸ். மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி அவங்களாம் எடுத்துகிட்டு வராங்கன்ட்டு. அப்புறம் நானும் எடுத்து விளாடுவேனே. ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் நிறைய போடுவேன். பிடிச்சிருந்தா சொல்லுங்க. ஸ்கோப் எனக்கு நம்ம அண்டே உடப்போம். உனக்கண்டா மாப்பிள்ள தேனிலேருந்து எப்படி நம்ம அடி இப்பொழிச்சு காலியே இருந்தோம். எவன்டா அது இப்படி பிடிச்சி அடிக்கிறது எல்லாத்தையும். இன்னும் ஒரே ஒருத்தர் தான். நான் தான் அவனை கொள்வேன். எங்கடா இருக்க? நானும் சொல்கிற சத்தம் கேட்கு. எங்கடா சொல்கிற சத்தம் கேட்குது? அவன் நானாண்டா போடுவேன். ஐயோ ஏன்டா நான் அடிக்கிறவனு பிடிச்சி அடிக்கிறீங்க. மோட்டை போடுவோம். ஏன்டா நான் அடிக்கிறவனை பிடிச்சி இடையில வந்து ஒருத்தன் வெறி கொண்டு அடிக்கிறேன் ப்ளீஸ். நான் வெறியில் வச்சுட்டேன். ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒருத்தன் மஷ்ரூம் வைக்கிறவன் கொடுப்போம். அதுக்குன்னு என்னென்னமோ ஹிந்திக்கார பையெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ். நல்ல வேலை நான் கட் பண்ணி விட்டு காப்பி ரேட்டு கிபி ரேட் வந்துடும் போதுங்க பேசுனதில். அரே ஆயோ என்னது அரே ஆயோ என்னது பக்கத்து வீட்டில் ஆயோன்னு சொல்லி என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க கருங்க. ஏன்டா அப்படி பேசுகிறீங்க? ஏரே பையா எக் பிளேட்டு பானிபூரிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க கருங்க. ஏன்டா இப்படிலாம் என்னது எதுக்கடா வந்து பேசுவீங்க? பேசாதீங்களா? கேவலமாக இருக்குது பார்க்க. அது 2 பேரும் இன்னும் பேசுகிறாங்க. ஹோக்கியோ ஹோக்கியோ போடு ஒரே குத்து கும்மா. ஒருத்தன் 4 பேர்த்தையும் பிடிச்சி ஒரே என்னது ஒரே ஒருத்தன் 4 பேரும் பிடிச்சி கொண்டுருக்காங்க கைஸ். நம்மளும் அந்த மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னன்னு தெரியல வரமாட்டோம். நியூட்ரிஷனில் என்னமோ ஒரு கன்று இருக்கேன். ஐஸ் நியூட்ரிஷனில் இந்த கன்று பேர் என்னன்னு தெரில. இந்த கன்று பேர் என்னென்னு தெரிஞ்சுட்டுனா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரீ ஃபயர் கொஞ்சம் என்னன்னு தெரியாது கைஸ். கொஞ்சம் தான் தெரியாது. எல்லாம் ஃப்ரீ ஃபயர்லாம் தெரியும் கொஞ்சம். பாதி 50% தெரியும். 50% என்னன்னு தெரியாது. நீங்களே கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். பாட்டு மாதிரி எல்லாருன்னு கமெண்ட் எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் கைஸ். நான் தான் நாங்கள் கொண்டு வைங்களா பாட்டு பயிலோடா அடிக்க விட்றோம். போடு 3 பேத்தி கொண்டுட்டேன். 3 பேத்தி கொண்டாச்சு. 4 பேத்து கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குங்க. ஒருத்தான இந்த இவனை மட்டும் கொண்டுட்டான். 3 பேத்தி ஒரே நேரத்தில் வச்சு போட்டேன். பேக் யார் வரா? நானா அவனா இவனா? யார் ஏன்டா என்ன வர வைக்க மாட்டீங்களாடா? ஃபோட்டோ வர எடுத்து விட்டேன். அப்பா நீங்கள் வேறு ஃபேமஸுக்கெல்லாம் போட அதில் ஒன்று என் ஃபோட்டோ வச்சு நான் நல்லா பண்ண போகிறேன். ஐயோ திரும்ப ஃபோட்டோ இவனுக்கு வெளில வர தெரியாது கைஸ். தெரியாமல் பழக்க தோஷத்தில் ஃபோட்டோ அனுப்பி விட்ருவானா. நான் எத்தனை கில்லு? 5 கில்லு. அவன் 10 கில்லு. பரவாயில்ல 5 கிலோ எடுத்துருவோம். சரி இஷ்டம் இந்த கேமில் முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். இந்த கேமில் முடிச்சுப்போம். பாய் ஃப்ரம் தமிழ் கேமிங். உங்களோட இது என்னது மறக்காமல் அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். அடுத்த சூப்பரான வீடியோலாம் சந்திப்போம். பாய் கைஸ் பாய். பாயை மட்டும் போட்டு முடிச்சு விட்ருவோம். பாய் கைஸ் பாய்.
பாய். சி பாய் கைஸ், பாய் பாய்.